பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஏன் ஆண்டவர் இங்க இப்படி சொல்றாரு? இங்க மன்னிக்கலைன்னா நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒன்றானா இல்ல. கண்டிப்பா இல்ல. சவுல் தாவீதுக்கு எப்பேற்பட்ட தீமைகளை செய்தார். தாவீத 3 தடவை ஈட்டியால குத்தி கொல்ல பார்த்தாரு. பெலிஸ்தியரிடத்துல அனுப்பி அவங்களுடைய நுனித்தோள்களை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே கொல்ல பார்த்தாரு. தாவீதுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தான் மகளை வேற ஒருவனுக்கு கொடுத்தாரு. இப்படி பல தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார் கடைசி வரைக்குமே. இவ்வளோ தீமை செய்துட்டு இருக்கிற சவுலை எப்படி தாவீதால மன்னிக்க முடியும்? தாவீது கூட இருக்கிற ஆளே சொல்றாரு, இப்போ நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கான நேரம் இது. நம்ம சொல்ற மாதிரி உங்க டேன் வந்திருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, சவுலை காலி பண்ணிடலாம் அப்படின்னு. நான் தாவீது என்ன சொல்றாரு, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல கை போடுவது எப்படி? சரி, ரைட்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கை போடுவது எப்படின்னு சொன்னார். இருந்தாலுமே தாவீது நினைச்சிருந்தா பழிக்கு பழி வாங்கியிருக்க முடியும். ஆனால் தாவீது அதை செய்யலை. மாறாக மன்னிக்கிறார். இன்னொன்று கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி. அதே போல தாவீதோட பையன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பி தாவீதனுடைய ராஜ்யத்தை பிடுங்குகிறதற்கு, அந்த ராஜ்ய பாரத்தை பிடுங்குகிறதற்கு பெரிய ஆள் பலத்தை கூட்டிக் கொண்டு, அதுவும் தாவீதை கொல்லணும், தான் தகப்பனை கொல்லணும்னு வருகிற அப்சலோம். ஆனா அங்க என்ன சொல்லி அனுப்புறாரு யோவாப்கிட்ட, பார்த்து என் பையனை பத்திரமா நடத்துங்க அப்படின்னு. அங்கேயுமே அவர் மன்னிக்கிறத பார்க்க முடியுது. அவ்வளோ தீமை செய்த அப்சலோம், இன்னும் சொல்லப்போனால் தாவீதோட மறுமனையாட்டிகளோட, அதுவும் இதில் உப்பரிக்கையில் பாவம் செய்த, அது தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தின தாவீது. அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தன்னுடைய தாயினிடத்திலே தவறு செய்த, தாயினா மறுமனையாட்டிகள், அவங்களோட தாய் தானே, சித்தி அப்படின்னு சொல்லலாம். தவறு செய்த கேவலமான அப்சலோமை மன்னித்த தாவீது. இப்படி எவ்வளோ விஷயங்கள்ல மன்னிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் மன்னிக்கிறாங்க. பவுலை பட்டணந்தோறும் அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க. ஆனால் எங்கேயாவது பவுல் இவங்க அழியணும், இவங்க ஒழியணும் அப்படின்னு சொல்லி எதையாவது செய்திருக்காரான்னா வேதம் அது மாதிரி எதுவுமே குறிப்பிடலை. மறுபடியும் எந்திரிச்சு போய் அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறார், அவங்களுக்காக நிற்கிறார், தேவனிடத்தில் அவங்களுக்காக கேட்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் கடந்து வந்திருக்கிறாங்க வேதத்தில். ஆனால் நம்மளால் ஒரு சின்ன விஷயத்தை கூட மன்னிக்க முடியல. ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்திருக்கலாம், ஆனால் அதை நாம் மன்னிக்க முடியல. ஆனால் இங்கே நடந்த துரோகங்கள் எல்லாம் என்ன? கொலைபாதகம், தீமை. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா நம்மளை அழிச்சிடுற ஒரு நோக்கமான காரியங்கள் இங்கே நடந்திருக்குது. எவ்வளவோ தீமைகள் நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட
அவங்க யாருமே அவங்கள மன்னிக்காம இருக்கல. மன்னிச்சாங்க. ஆனா, நாம ஒரு சின்ன விஷயத்த கூட மன்னிக்கிறதா இல்ல. வசனம் சொல்லுது, "உன் சகோதரன் உன்னிடத்துல ஒரு நாள் 7 முறை பிரச்சனை பண்ணிட்டு, நான் மனம் திரும்புறேன். என்ன மன்னின்னு கேட்டா மன்னிக்கணும்." அப்படின்னு சொல்லுது. சரி, இதுக்கு ஒரு கணக்கு இருக்கான்னா கணக்கு இல்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ட்டாரு, 7, 70 தடவ மன்னிங்க அப்படின்னு. மன்னிக்கணும். அது கடவுளோட அந்த குணம். அத தான் ஆண்டவர் நம்மளையும் செய்ய சொல்றார். எப்படிங்க மன்னிக்க முடியும்? நம்மளே அழிக்கணும், ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்கள எப்படி மன்னிக்க முடியும்? நமக்கு தீமை செய்கிறவர்கள, நம்மை கொல்ல வந்தவர்கள, ஒரு சிலரால நாம ஒரு சிலரை இழந்திருக்கலாம், தீமை செய்து. அவங்களெல்லாம் எப்படி நாங்க மன்னிக்க முடியும்? பழிக்கு பழி வாங்க தானே தோணும். ரத்தம் அப்படித்தானே கொதிக்கும் அப்படின்னு. ஆனா, இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க மன்னிக்கலன்னா, நான் உங்கள மன்னிக்க மாட்டேன் அப்படின்றாரு. உங்கள் தப்பிதங்கள பிதா மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம மன்னிக்க வேண்டியது கண்டிப்பாக மன்னித்தே ஆக வேண்டும். அதில எந்த ஒரு பாரபட்சமும் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அது நம்ம அடிக்கடி புரிந்து கொண்டாலுமே அந்த இடத்துல நாம சறுக்கிடுறோம். மனிதர்கள் எப்பவுமே குறை உள்ளவர்கள் தான். ஆனா அத பல நேரங்கள் நாம உணர்ந்தும் கூட அந்த இடத்துல நாம ஸ்லிப் ஆயிடுறோம். குறைவுள்ளவர்கள் தான். அவங்களிடத்துல குறைவு இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த குறைவுகள நாம நிறையாக்கத்தான் பார்க்கணுமே தவிர, அத விட்டுட்டு அந்த குறைவை வைத்து அவங்கள மட்டம் தட்டி, அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, அவங்கள மன்னிக்காம, வைராக்கியம் பாராட்டிட்டு, வீம்பு பாராட்டிட்டு இருக்கக்கூடாது. அப்ப அப்படின்னா, கொலைகாரன், கொள்ளைக்காரன், ரவுடி, தீவிரவாதி, ரொம்ப மோசமான மனிதர்கள்லாம் மன்னிச்சு கூட சேர்த்துக்கலாமா? அப்படி வேதம் சொல்லுதா? அப்படின்னா, அப்படியும் கிடையாது. நம்ம குடும்பத்தார், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அதுவும் ஆண்டவர் ஒரு எல்லைய வகுத்திருப்பாரு. யார் என்னாங்கிறத நமக்கு அறிய பண்ணியிருப்பார். அவங்கள மன்னிக்கணும். அவங்கள கூட சேர்த்துக்கலாம். பட் எல்லாரையும் கூட சேர்த்துக்க முடியாது. மன்னிக்கலாம் அவ்வளோதான். ஆனா மன்னிச்சிரணும். அவங்கள குறித்த எந்த ஒரு வைராக்கியமோ, வீம்போ, பழிவாங்கும் எண்ணமோ நம்ம இருதயத்தில இருக்கக்கூடாது. மன்னிச்சிரணும். ஆனா, அவங்க கூட ஒப்புரவாக முடியாது. ஒப்புரவு ஆகக்கூடாது. அதே நேரத்தில சகோதரர்களிடத்தில, கணவன் மனைவி இடத்துல, சொந்த பந்தங்களிடத்துல, உற்றார் உறவினர் நண்பர்களிடத்துல, பழகுகிற மற்ற ஜனங்களிடத்துல, அயலான்களிடத்துல நாம மன்னிக்கணும். அதான் வசனம் சொல்லுது. கூடுமான வரைக்கும் சமாதானமா இருங்க. அப்போ சமாதானமா இருக்கக்கூடிய சூழல் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு நாம சமாதானமா இருக்கணும். ஆனா மன்னிக்கணும். மன்னித்தே ஆகணும். அதான் ஆண்டவர் சொல்றார்ல, "நீ காணிக்க போடுற ரைட்டு. ஆனா உன் பேர்ல உன் சகோதரனுக்கு ஒரு குறைவு இருந்தா, நீ போய் முதல்ல மனம் பொருந்தி, மன்னிச்சு ஒப்புரவாகிட்டு, அதுக்கப்புறம் காணிக்கை செலுத்து. யாருக்கு வேணும் காணிக்கை?" அப்படின்னு சொல்றார். அதனால நாம செய்ய வேண்டியது மன்னிக்கணும். எவ்வளோ வேணா துரோகம் செய்திருக்கட்டும். எவ்வளோ வேணா தீமை செய்திருக்கட்டும். எவ்வளோ திட்டம் வேணா தீட்டியிருக்கட்டும். எவ்வளோ இடறல் வேணா கொடுத்துருக்கட்டும். நம்ம அத எடுத்திருக்கட்டும். நமக்கு அவமானத்தை தேடி தந்திருக்கட்டும். எந்த விஷயத்திலயாவது நம்ம அழிக்க முற்பட்டிருக்கட்டும். இதுவரைக்குமே, இப்ப வரைக்குமே நமக்கு தீமையே செய்து கொண்டிருக்கட்டும். ஆனா, அவர்களை மன்னிக்கணும். இத தான் ஏசப்பா செய்தார். ஏசப்பாவ படுத்தின பாட்ட விடவா நம்ம பட்டுட்டு இருக்கோம்? ஏசப்பா செய்தார். அவர் செய்ததா அவருடைய சீஷர்கள் செய்தாங்க. சீஷர்கள் செய்தது தான் மிஷினரிகள் செய்தாங்க. அத தான் நம்மளையும் செய்ய சொல்றார்.
ஒருவேளை நாம மன்னிக்காம இருக்கிறோமே, அதே போல இந்த வருடத்துல நாம எவ்வளவு தப்பிதங்களை செய்திருப்போம். ஒரு க்ஷண பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்காமல் இருந்தால் நம்முடைய நிலை என்ன? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.